அற்பமாய் எண்ணப்பட்ட என்னையும், உலகத்தில் யாருமே என் மேல் அன்பு செலுத்தாத என்னையும் கர்த்தர் என்னை தேடி வந்து, நான் தேடி போகல அவரை, ஆனால் அவர் என்னை தேடி வந்தார். அவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை முன்குறித்து அழைத்திருக்கிறார். நான் சிறு வயதிலே கர்த்தருக்கென்று, அவருடைய ஊழியத்திற்கென்று அவர் என்னை பிரித்து அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். நான் அவரை தேடலைங்க, அவர் என்ன தேடி வந்தார். அப்பேற்பட்ட தெய்வத்தை துதியை சொல்லி வரணும் இல்லைங்களா? ஆமென். எங்கள் குடும்பம், என் தகப்பனார் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால என் தாயார் கொஞ்சம் கூட சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம தான் வாழ்ந்தாங்க. என் தாயாருக்கு இந்த நிலைமைனா எங்களுக்கு சொல்ல வேண்டாம். என் தகப்பனார் குடிக்கிறதுக்காக என் தாயாருடைய நகை, வீடு, வாசல் எல்லாவற்றையும் விற்று போட்டு விட்டார். எல்லாத்தையும் விற்று குடிப்பார். அதிகாலையில் எழுந்த உடனே குடிக்கிறது அவர் முதல் வேலை. அதிகாலையில் சாராயத்தை குடித்தாதான் அவர் நிம்மதியாக இருப்பார். இல்லைன்னா குடும்பத்தில் ஒரே தகராறு. குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, அந்த கிராமத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எங்கள் குடும்பத்தில் அழுகையும் கண்ணீர்மா தான் இருக்கும். பல நாட்கள் கண்ணீரோடு வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஏன் ஏசப்பா என்னை இப்படி படைச்சிருக்கீங்க? நான் மாத்திரம் ஏன் இந்த உலகத்தில் இப்படி இருக்கிறேன்? நான் மாத்திரம் ஏன் ஒரு பெண் உணர்வோடு படைக்கப்பட்டு இருக்கிறேன்? எனக்கு ஏன் மற்ற பசங்களை போல உணர்வு இல்லையே? மற்ற பெண்களை போல என்னை படைச்சிருக்கலாம்ல ஏசப்பா, என்னை மட்டும் ஏன் ஏசப்பா இப்படி படைச்சிங்க? நான் இப்படி படைக்கப்பட்டதுனால எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறேனே, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களே ஏசப்பா, என் மேல அன்பு செலுத்த என் சகோதரர் இல்லையே, என் தகப்பனர் என் மேல உண்மையான அன்பு இல்லையேப்பா, நான் பிறந்ததிலிருந்து என் தகப்பனார் என் மேல அன்பே செலுத்தாமையே இறந்துட்டாங்களப்பா, என் மேல அன்பு செலுத்த என் சகோதரர் கூட இல்லையேப்பா, நண்பர்கள் கூட என்னை ஒரு முறை சுட்டி காமிச்சு என்னை கேவலமா நம்பரை சொல்லி நான் முன்னாடி போக விட்டு இவன் 9ன்னு சொல்லி என்னை அழைக்கிறாங்களப்பா. ஏன் ஏசப்பா என்ன இந்த உலகத்துல படைச்சிங்க? நான் உயிரோட வாழக்கூடாது ஏசப்பா, நான் உயிரோட வாழ தகுதி இல்லை, என்னை நீங்க எடுத்துக்கோங்க, என்னை நீங்க எடுத்துக்கோங்க, நான் மரணத்தை தான் நான் நேரிடும், எனக்கு ஜீவனோட வேணாம் ஏசப்பா அப்படின்னு கதறின நாட்கள் உண்டு. ஆனாலும் இப்ப உங்க முன்னாடி ஒரு சாட்சியாய் நிப்பேன்னு அந்த நாட்கள்ல எனக்கு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய கிருபையாய் அற்புதமாய் இந்த இடத்துல நடத்தி வந்திருக்கிறார். என் தகப்பனார் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால டாக்டர் எத்தனையோ முறை எச்சரித்தோம், என் தகப்பனார் கேட்கல, டாக்டருடைய எச்சரிப்பை கேட்கல. என் குடும்பம் யாரும் ஆலயத்துக்கு போறது கிடையாது. என் தகப்பனார் எவ்வளவோ எங்க அம்மா போராடி பார்த்தாங்க, கடன் எந்த இடத்துல இல்லாம கடனை வாங்கினாங்க, ஆனாலும் எப்படியாச்சும் மீட்டு விடலாம் எங்க அம்மா போராடி பார்த்தாங்க. ஆனாலும் கடன் அங்கங்க கடன் வாங்கி மிகவும் சிரமப்பட்டு என் தகப்பனார் நான் 8 வயசுல இருக்கும்போது இறந்து போய்விட்டார். நான் என் குடும்பத்தில் 6ஆவதா பிறந்த மகன். எந்த குழந்தையுமே ஒரு 5 வயசுக்கு அப்புறம் தான் அது எப்பேற்பட்ட குணத்தோட ஸ்பெஷலா இல்லை எதுவும் பார்வை குறைவுள்ளவர்களா இல்லை ஊனமற்றவர்களா என்கிறது தெரிய வரும். ஒரு 5 வயசுக்கு மேலே தான் அவங்களுடைய குணங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். எனக்கும் 10 வயசுல நான் இருக்கும்போது எனக்கும் அந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நான் சிறு வயதிலிருந்தே ஒரு பெண்ணை போல நடக்கிறதுலையும் சரி, நான் வேலை செய்கிறதுலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு பெண்ணை போல தான் உட்காருவேன், வேலை செய்வேன், எல்லாவற்றையும் ஒரு பெண்களை போல தான் நடந்து கொள்வேன். ஆனா எனக்கு அது தெரியாது. நாட்கள் ஆகும்போது தான் நான் ஒரு பெண்ணை போல இருக்கிறேங்கிறத உணர ஆரம்பிச்சேன். நான் பெண்ணை போல இருக்கிறதுனால என் தகப்பனார் இறந்த உடனே என் சகோதரர்கள் யாரும் என்னை சேர்த்துக்கல. என் சகோதரர், நான் 6ஆவதா பிறந்தவன், என் சகோதரருக்கு என் தகப்பனார் இருக்கும் போதே திருமணமாகி அவர் தனி குடித்தன போய்விட்டார். எங்களை விசாரிக்க யாரும் இல்லை. நானும் என் சகோதரியும் தனிமையாக இருக்கிறோம். என் தாயாருக்கு மிகவும் கஷ்டம், கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை, பிள்ளைகளையும் வளர்க்கணுமே. ஒவ்வொரு வீட்டிலையும் போய் சாப்பாடு, ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் குழம்பு வாங்குவோம், ஒரு வீட்டில் சாதம் வாங்கி, இல்லைன்னா அந்த சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு அம்மா எங்களை தூங்க வச்சிருவாங்க. 10 வயசு ஆனது. என்னை இப்படியே நாட்கள் போனாலும் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு என்னை ஒரு கோமில் சேர்த்து விட்டாங்க. அங்கே ஒரு கிறிஸ்டின் கோம், எங்கள் கிராமத்துக்கும் அந்த இடத்துக்கும் கோமுக்கும் 4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். அந்த 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எங்கள் அம்மா அந்த இடத்துல சேர்த்து விட்டாங்க. நான் அந்த இடத்துல போய் தான் ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன், ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டேன். என் மேல அன்பே இல்லாத நாட்களில் அந்த 10 வயசுல எனக்கு என்ன தெரியும்? நான் ஏன் ஏசப்பா இந்த உணர்வோடு இருக்கிறேன்? எனக்கு ஏன் இந்த குணாதிசயம் இருக்குது? எனக்கு ஏன் இந்த குணம் இருக்குது? எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களே ஏசப்பா, என் மேல உண்மையான அன்பு யாருமே செலுத்த மாட்டேங்கிறாங்களே, என் சகோதரர் என்னை தேடி வர மாட்டேங்கிறாங்களே. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருடைய குடும்பத்தில் இருந்தும் அந்த ஹாஸ்டல் அந்த கோம்ல பார்க்க பெற்றோர் வருவாங்க, ஆனா என்னை தேடி யாருமே வரமாட்டாங்க.
என்னை விசாரிக்க யாருமே வரமாட்டாங்க. நீ உயிரோடு இருக்கிறியான்னு சொல்லி விசாரிக்க யாருமே வரமாட்டாங்க. நான் மிகவும் ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, நான் ஆலயம் முடிஞ்சதும் அந்த கேட்டு வாசலில் போய் எங்கள் அம்மா வருவாங்களா, எங்கள் அண்ணன் வருவாங்களா, என்னை தேடி வருவாங்களா, ஏதாவது சாப்பிட கொண்டு வருவாங்களா அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் போய் காத்திருப்பேன். ஆனாலும் ஏமாற்றம் தான் என்னுடைய வாழ்க்கை, ஏமாற்றம் தான் வாழ்க்கை. ஏன் இசப்பா இந்த குணத்தோடு என்னை படைச்சிங்க? நான் இந்த குணத்தோடு என்னை படைக்காம இருந்தீங்கன்னா நானும் மற்றவங்களை போல நல்ல தைரியமா இருந்திருப்பேன் இசப்பா. எனக்கு ஏன் இசப்பா இந்த குணம், இந்த குணாதிசயங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு போராடி ஜெபிப்பேன். அந்த நானும் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பார்ப்பேன், எதிர்பார்த்திருப்பேன். ஆனால் ஏமாற்றம் தான். ஏமாற்றப்பட்டு மறுபடியும் ஆலயத்துக்கு போவேன். நான் அங்கே இருக்கிற அந்த இடத்துல ஆலயத்துக்கு வெளியே புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துக்கு கீழே கிடைக்கிற அந்த புளியங்கொட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு என்னுடைய ஆசை, என்னுடைய பசியை நான் போக்கிக்குவேன். நான் கோமலை எப்படிப்பட்ட இது கொடுப்பாங்கன்னு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் சிரமப்பட்டு ஆண்டவர் அந்த இடத்துல வாழ உதவி செய்தார். நான் 13 வயசுல என் சகோதரர் முதலாவது என்னை தேடி வந்தார். எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னை தேடி எங்கள் அண்ணன் வந்திருக்கிறாங்க, என்னை தேடி எங்கள் அண்ணன் வந்திருக்கிறாங்கன்னு மிகவும் சந்தோஷம். சந்தோஷத்தோடு நான் தேடி ஓடுறேன். அப்போ அண்ணன் ஊருக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க அண்ணன் ஊருக்கு அழைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தோட உற்சாகமாக கிளம்புறேன். என்கிட்ட இருக்கிறது 2 ட்ரெஸ்ஸு. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்க முடியாது, எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. 4 கிலோமீட்டர் தான். அதனால் எங்கள் அம்மாவால் என்னை பார்க்க வர முடியாது. ஒவ்வொரு நாளும் கடனுக்காக எங்கள் அம்மா அலைந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. என் சகோதரியை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அதனால என்னை தேடி வர முடியாது எங்கள் தாயார். ஆனால் எங்கள் அண்ணன் அந்த 13 வயசுல என்னை தேடி வரும்போது மிகவும் சந்தோஷம். எனக்கு இத்தனை வருடம் இல்லாத அண்ணன் என்னை தேடி வந்திருக்காங்களேன்னு நான் எல்லாத்துட்டும் சொன்னேன். நான் ஊருக்கு போகிறேன். ஏன்னா கோமில் இருக்கிறவங்க லீவு விட்டா ஊருக்கு போவாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவை போய் பார்த்துட்டு வருவாங்க, சந்தோஷமா ஒரு 10 நாள் இருந்துட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு யாரும் என்னை கூப்பிட இல்லைல்ல. நான் முதல்ல ஊருக்கு போகிறேங்கும் போது சந்தோஷமா கிளம்பி போனேன். சந்தோஷமா எங்கள் அண்ணன் ஒரு மயிலாடுதுறை இது வேளாங்கண்ணி பக்கத்தில் எங்கள் அண்ணன் இருக்கிறாங்க. சந்தோஷமா போனேன். சந்தோஷமா போன உடனே எங்கள் அண்ணனுடைய பிள்ளைய அன்பா போய் தூக்க போனேன். 3வது பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைய சந்தோஷமா போய் தூக்க போனேன். எங்க அண்ணன் ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. என் பிள்ளைய தொடாத, என் பிள்ளைய தூக்கினேன்னா உன்னைய மாதிரி ஆயிரும், என் பிள்ளை பக்கத்துல நீ வராத. நான் என்ன செஞ்சேன், என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு 13 வயசுல எனக்கு என்ன தெரியும்? ஒரு 13 வயசு என் சகோதரனுக்கு எனக்கு பற்றி தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு விதமாக நடக்கிறேன், நான் ஒரு பெண்ணை போல நடக்கிறேன்னு என் சகோதரனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க என்னை புறக்கணித்து என் மேலே அன்பு செலுத்தாமல் என்னை அடித்து எத்தி வெளியே அனுப்பிட்டாங்க. நான் ஒரு அன்போட ஒரு சந்தோஷமா எங்கள் அண்ணன் கூட 1 வாரமாக சந்தோஷமாக கழிச்சிட்டு வருவேன்னு ஒரு ஆனந்தமாக போனேன். நான் அந்த இடத்துல எனக்கு அந்த எல்லாம் ஏமாற்றமாக போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டேன். நான் கோமில் 10th வரைக்கும் படித்து நான் 11th போகும்போது குடும்பத்தில் மிகவும் சிரமமான சூழ்நிலைனால வேலைக்கு போக ஆரம்பித்தேன். குடும்ப பாரத்தை எடுத்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நான் படித்து நான் எதுக்காக படிக்கணும்? எல்லாரும் என் மேலே அன்பு செலுத்தலை. நான் படித்து எதுக்காக? நான் படிக்க வேண்டாம். ஒரு நேரத்தில் நான் படிக்கணும். நான் ஏதோ ஒரு புதுவிதமான குணத்தோடு இந்த உலகத்தில் புது பிறவியாக இருக்கிறேன். என்ன போல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் நான் ஒரு புதுவிதமான படிச்சிருக்கேன், நான் படிக்கணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுத நாட்கள் உண்டு. நான் சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்குறேன், டீச்சர் எனக்கு ஏன் இந்த மாதிரி குணம் இருக்குது? ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி தான் ட்ரெஸ் உடுத்தணும், பொம்பளை பிள்ளைங்க கூட தான் சேர்ந்து உட்காரணும். நான் 8வது படிக்கிற வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன். பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை தான் உடுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அவங்க தோட என் கம்மலில் போட்டு விடுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு பெண்ணன் தான் நான் இருந்தேன், வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனால் என் உடல் நீ பொண்ணு இல்லை, நீ ஒரு ஆணுங்கிறது. இதுக்கு போராட்டம், என் மனசுக்கும் என் உடலுக்கும் எத்தனையோ விதமான போராட்டத்துக்கு இது யார்கிட்ட போய் சொல்றது? என் தாயார்கிட்ட சொல்ல முடியுமா? சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணு, இதுல இருந்து கர்த்தர் விடுதலை தருவார், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். 11th பாதியிலே நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஆனாலும் நீ கோமில் இருந்து நீ மறுபடியும் இந்த 10th மார்க்கை வச்சு ஏதாச்சும் படிக்கும்னு சொல்லும் போது நான் 10th சரி ஓகே, நம்ம ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிறனால ஒரு டெய்லர் படித்தோம்னா நம்ம நல்லா இருக்கும், அது நம்மளுக்கு எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும்னு அதை சொன்னேன். ஆனால் அவங்க வேறு ஏதாச்சும் படிங்கம்மா, டெய்லர்லாம் படிக்க வேண்டாம், இது சாதாரண இது படிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இல்லை, என்னுடைய உணர்வை அவங்கக்கிட்ட அந்த நேரத்தில் சொல்ல முடியல. இல்லை நான் ஒரு பெண் அப்படிங்கிறத சொல்ல முடியல. அவங்க என்னை பார்க்குற விதம் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. நீ ஒரு ஆம்பளை பையன். ஆனால் என்னுடைய உணர்வை நான் அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது? இல்லை சார் நான் ஒரு பெண் அப்படின்னு யார்கிட்ட சொல்ல முடியும்? யாருமே அந்த காலத்தில் இந்த மாதிரி திருநங்கைகள்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்த காலகட்டம்.
நான் காலேஜ் போய் சேர்ந்தேன். இத்தனை வருடம் நடக்காத கொடுமைகள் அந்த காலேஜில் மிகவும் கேவலமாக என்னை நடத்த ஆரம்பித்தாங்க. எனக்கு இனிமேலும் நான் ஜீவனோடு இருக்கணுமா இயேசுப்பான்னு ஒவ்வொரு நாள் அங்கே இருக்கிற சேப்பலில் ஜெபம் நடக்கும். 10 மணி வரைக்கும் அண்ணன்களாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு 10 பேர் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணுவோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். இயேசுப்பா எனக்கு வேணாம்ப்பா, எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்களப்பா. இங்கே கிளாஸ் ரூமில் என்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க, ஆனால் கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் வந்த உடனே என்கிட்ட அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்களே, என் கூட யாருமே நட்பு வைத்துக்க மாட்டேங்காங்க இயேசுப்பா. ஏன்னா நட்பு வைத்துக்கிட்டா அவங்களையும் கேவலமாக பேசுவாங்கன்னு, கிண்டல் பண்ணுவாங்கன்னு